Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.5ல 6th கொஸ்டினுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராஸ் செக்ஷன் ஆஃப் அ நியூக்ளியர் கூலிங் டவர் இஸ் இன் அ ஷேப் ஆஃப் ஹைப்பர்போலா, ஓகேவா? ஸோ நியூக்ளியர் கூலிங் டவர் வந்து ஹைப்பர்போலா ஷேப்பில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x square by 30 square minus y square by 44 square equal to 1, ஓகேவா? அப்புறம் அந்த டவரோட ஓவரால் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஹைட் வந்து 150 மீட்டர்ஸ், ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் தி டவர் டு தி சென்டர் ஆஃப் தி ஹைப்பர்போலா இஸ் half த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பேஸ் டு த சென்டர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா டயமீட்டர் ஆஃப் பேஸ் அண்ட் டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்ம இதுக்கு வந்து ஆக்சிஸ் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஓகேவா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாப் ஆஃப் தி டவர்லேருந்து சென்டர் வரைக்கும் உள்ள ஹைட் வந்து பேஸ்லேருந்து சென்டர் வரைக்கும் உள்ள ஹைட்டில் பாதி தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது? 150 இருக்குது. சப்போஸ் நான் இதை வந்து 100 மீட்டர் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இதில் பாதி தான் மேலே இருக்கும், ஓகேவா? அப்போது இதில் பாதி எவ்வளோ? 50, ஓகேவா? எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னு புரியுதான்னு பாருங்கள். மொத்தம் 150 இருக்குது. நான் இதுக்கு 100 கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் பாதி தான் மேலே இருக்கணும். ஸோ மேலே 50 தான், ஓகேவா? தென் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். டயமீட்டர் ஆஃப் தி டாப் அண்ட் பேஸ் ஆஃப் தி டவர். ஸோ டாப் அண்ட் பேஸில் உள்ள டயமீட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ஓவரால் லென்த்து கண்டுபிடிக்கணும், இங்கேயும் ஆஸ் வெல் அஸ் இங்கேயும். ஓகே, நான் டயக்ராம் வந்து ஒழுங்காக வரையில, என்னால் எனக்கு கரெக்டாக வரல, ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம், ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும். ஓகே, எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஏ அண்ட் பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா திருப்பி 2 பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை ரீசப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். பட் இங்கே உங்களுக்கு டேரெக்டாக ஈக்குவேஷனே கொடுத்துட்டாங்க. ஏ அண்ட் பி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதுமா? இதோட டயமீட்டரும் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் என்னது ஃபஸ்ட்டு? அதாவது இந்த பாயிண்ட், ஓகேவா? இந்த பாயிண்ட் என்னென்னு பாருங்கள். ஒய் ஆக்சிஸ் 50 நம்மக்கிட்ட இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? x1, 50, ஓகேவா? சிமிலர்லி கீழே பாருங்கள். ஒய் ஆக்சிஸ் 100 பட் எக்ஸ் ஆக்சிஸ் தெரியாது. அப்போது இங்கே என்ன வரணும்? x2, இங்கே 100ன்னு எழுதிடக்கூடாது, ஓகேவா? இது என்ன குவாட்ரண்ட்? ஃபோர்த்து குவாட்ரண்ட் வந்து மைனஸ் ப்ளஸ், ஓகேவா? அதாவது ப்ளஸ் மைனஸ். ஒய் ஆக்சிஸ் வந்து நெகட்டிவில் இருக்கணும், ஓகேவா? அப்போ இங்கே -100ன்னு எழுதணும். இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. எனிவே இங்கே வந்து ஸ்கொயரில் தான் இருக்கா, என்னால் ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் ப்ளஸ் போயிடும். இருந்தாலுமே சம்டைம்ஸ் மார்க் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. தென் பாயிண்ட்ஸும் நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. ஸோ இதை ஈக்குவேஷனை மட்டும் மாற்றி எழுதுங்க. ஏன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸு தேவைன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி மாற்றலாம்? x square is equal to, இல்லைனா x square by 30 ஸ்கொயர்னே வச்சுப்போம், equal to 1 plus y square by 44 ஸ்கொயர். இங்கே 44 எல்சிஎம்மாக எடுத்துருங்க, ஓகேவா? அப்போ மேலேயும் 44 ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணிடுங்க. தென் இந்த 30 ஸ்கொயரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா x square is equal to 30 ஸ்கொயர் இன்ட்டு வெளில 44 ஸ்கொயரையும் தூக்கி போட்டுடலாம், 44 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஈக்குவேஷன், ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் தான் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to 50, y is equal to -100. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். அட் x1, 50, ஓகேவா? x1, 50 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x1 ஸ்கொயர் is equal to 30 ஸ்கொயர் by 44 ஸ்கொயர் இன்ட்டு 44 ஸ்கொயர் ப்ளஸ் 50 ஸ்கொயர், ஓகேவா? தென் 30 ஸ்கொயர் 40 ஸ்கொயர்லாம் அப்படியே 44 ஸ்கொயர்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப இதுவும் கேன்சல் ஆகிக்கும். ஸோ நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இந்த டேர்ம் வந்து 1936 ப்ளஸ் 2500, ஓகேவா? ஆட் பண்ணோம் அப்படின்னா 30 ஸ்கொயர் 44 ஸ்கொயர் into 4436
இப்போது இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்குது, அப்போது x1 ஸ்கொயர். அப்போ x1 ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணுன்னா எனக்கு என்ன வேணும்? x1 வேணும்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் கேன்சல், இந்த ஸ்கொயர் கேன்சல். அப்போ என்ன ஆகும்? 30/44 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4436 அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க தெரிஞ்சு அப்படின்னா டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். நான் இந்த ஒரு இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? 4436. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரைட் சைட்லேருந்து எலமெண்ட்ஸை குரூப் பண்ணணும், ரெண்டு எலமெண்ட்ஸாக, ஓகேவா? குரூப் பண்ணிவிட்டு இதை விட சின்னதாக உள்ள ஸ்கொயர் நம்பர் பார்க்கணும். சப்போஸ் இதுவே ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். 25 இல்லை, சப்போஸ் 26 இருக்குது அப்படின்னா இதை விட சின்ன நம்பர் என்னது? 5 ஸ்கொயர் தான். ஸோ 5 எழுதணும். அதே மாதிரி இங்கே 44 இருக்குது, இதை விட சின்னது என்னது? 6 ஸ்கொயர் தான். ஸோ இங்கேயும் 6, இங்கேயும் 6. அப்புறம் 6 6 36. அப்போ சப் பண்ணிட்டோம் அப்படின்னா 8. அடுத்த 2 நம்பரையும் சேர்த்தாப்பில் இறக்கிடணும், 36. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா எய்தர் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே எழுதலாம், அப்படி இல்லை அப்படின்னா இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டும் எழுதலாம், ஓகேவா? அப்போ இன்ட்டு 2, ஸோ மல்டிப்ளை பண்ண 12. இப்போது இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும், ஓகேவா? அப்போது நான் இப்போ இங்கே வந்து ஒரு 5 போடுறேன் அப்படின்னா இங்கேயும் 5 தான் போடணும். அப்போ 5 × 125 என்னது? 625. 625 தான் இங்கே எழுதணும். பட் இது சப் பண்ணோம் அப்படின்னா கூட 1 1 2 2 1 1 வருது. அப்போ இதை விட பெரிய நம்பராக தான் இருக்குது. அப்போ இன்னும் நம்ம போகலாம். அப்போது இங்கேயும் 6 போடலாம், இங்கேயும் 6 போடலாம், ஓகேவா? அப்போ 6 6 36க்கு 6, மிச்சம் 3 இருக்குது. அப்புறம் 6 × 2 12, 12 3 is 15, மிச்சம் 1 இருக்குது. 166, 6 + 1 7, 756. சப் பண்ணோம் அப்படின்னா 8, 0 அண்ட் 83ல் 75 போச்சு அப்படின்னா 8, ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த பக்கம் நம்பர் இல்லை, அப்போது ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 2 0 ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன பண்ணணும் நான் சொன்னேன், எய்தர் இந்த டேர்மை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே எழுதிடலாம் 132 அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதலாம். உங்களுக்கு ஆன்சர் வந்து சேமாக தான் வரும், ஓகேவா? இன்ட்டு 2. எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 6 போட்டால் தான் ஆன்சர் வரும், ஓகேவா? ஸோ 6 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 6 6 36க்கு 6, மிச்சம் 3, 5, மிச்சம் 1, 6 3 is 18, 19, மிச்சம் 1, 1 6 is 6, 6 + 1 7, ஓகேவா? ஸோ இது சப் பண்ணோம் அப்படின்னா ஒரு வேல்யூ வரும். பட் நமக்கு இது வரைக்கும் போதும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன வந்திருக்கு? 30 × 66.6/44, ஓகேவா? இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 45.41 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. இது என்னது? இது வந்து இந்த சைடு உள்ள வேல்யூ தான். பட் நமக்கு என்ன வேணும்? டோட்டல் வேல்யூ வேணும். டோட்டல் வேல்யூ வேணும்னா இது ரேடியஸ். அப்போ மொத்தமாக எனக்கு டயமீட்டர் வேணும்னா என்ன பண்ணணும்? 2 times the radius. Therefore diameter of the top is இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 81 2ஆல் 41 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 82, 45 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 90. ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன், ஓகேவா? இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னொன்றுக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இன்னொரு சொல்யூஷனும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட்டு? அட் x2, -100, ஓகேவா? ஸோ ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x2 square = 30²/44² இன்ட்டு 100² + 44², ஓகேவா? 100² என்னது? 10,000. 44² வந்து 10,000. 44² வந்து 1936, ஓகேவா? அப்போ 30²/44² இன்ட்டு 11936, ஓகேவா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னா நான் டேரெக்ட் ஆன்சர் எழுதுறேன். x2 = 30/44 இன்ட்டு 109. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 109 × 25, ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 74.48. உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனும் டிவிஷனும் தெரியுங்கிறதுனால நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிறேன், ஓகேவா? தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா லைவ் செஷன்ஸ் எப்போயாவது அட்டன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ x2 எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 74.48. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்?
இதுக்கப்புறம் எனக்கு தேவை பேஸோட டயமீட்டர் தான். ஸோ பேஸோட டயமீட்டர் வேணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இன்ட்டு 2. தேர்ஃபோர் டயமீட்டர் ஆஃப் தி பேஸ் இஸ் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 96, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4, இதை 2ஆல் மல்டிப்ளை 8, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 14. ஓகேவா? ஸோ எனக்கு பேஸோட டயமீட்டர் என்ன கிடச்சிருக்கு? 148.96. ஓகேவா? ஸோ இதுதான் டயமீட்டர் ஆஃப் தி டாப் அண்ட் இதுதான் டயமீட்டர் ஆஃப் தி பேஸ். ஓகேவா? இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகேவா? தேங்க்யூ.